பிக் பாஸ் வீட்ல இருந்து வந்த விசித்ரா இது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூமே கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எங்கடா இருக்காங்க, என்னடா பண்றாங்க அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. வீடியோ வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுமே வெளியில வந்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில வந்திருக்காங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு சில ஃபேன்ஸ், அதாவது அவங்களோட சில ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே சூழ்ந்துட்டாங்களாம். இவங்க சூழ்ந்து வந்துட்டு பலதரப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க இவங்க கிட்ட. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்க யாரெல்லாம் மீட் பண்ணீங்க, அர்ச்சனாவை பார்த்தீங்களா, பிரதீப்பை பார்த்தீங்களா, மாயாவை பார்த்தீங்களா அப்படின்ட்டு பலதரப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு விசித்ராவும் ரொம்பவே கூலா இந்த மாதிரி நான் பிரதீப்பை இன்னும் மீட் பண்ணல, ஆனால் கால் பண்ணி பேசினேன். பிரதீப் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எப்போ ஃப்ரீ ஆகிறாரோ அப்போ அவரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க அப்படி சொல்லவும் இன்னொன்று கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது பிரதீப் ரொம்ப பிஸியாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா அவர் புதுசாக ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்காரு. ஸோ ஆரியுமே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தாரு. இந்த பிரதீப் உங்களோட திரைப்பயணத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நீங்கள் வந்துட்டு மேலும் மேலும் உயரணும், கூடிய சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி இதில் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் இதுவும் இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரதீப் வந்துட்டு இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் நடிக்கிறாரா இல்லை டைரக்ட் பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரமே பிரதீப்போட படம் வரப்போகிறது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாயிருக்கு.